நான் தின்னூர் காலனிலேருந்து வர்றேன். நாங்கள் நேற்று பீன்ஸ்காய் வாழைக்காய் கீழே கொண்டு வந்து விற்றுட்டு 2 ஜாமான் சட்டி வாங்கிட்டு போகலான்னு, அத்தியாவசியமான பொருள் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். வந்தால் ஆற்றுல வந்து தண்ணி வந்துருச்சுங்க. இப்போ கடக்க முடியாமல், மேலேயும் போக முடியாமல், கீழேயும் வர முடியாமல், மேலே இருக்கிற ஆள் மேலே தான் இருக்கணும், கீழே இருக்கிற ஆள் கீழே தான் இருக்க வேண்டியது இருக்குங்க. இதுக்கு பாலம் கட்டி தரேன்னு சொல்லி எந்த விதமான நடவடிக்கை இது வரைக்கும் ஆகலை. ஒரு கல்லை கூட எடுத்து ஆற்றுல வைக்கலைங்க. இதை எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி மழை காலத்துல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னால ஒரு பிள்ளை உயிர் கூட போயிருக்குங்க. அது எல்லா அதிகாரிகளும் வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்து உடனே வேலை செஞ்சு தர்றோம்னு சொல்லி பாலம் கட்டி தர்றோம்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கை ஆகலைங்க. எங்களுக்கு பாலம் கட்டி கொடுத்தா இதுல நல்லா இருக்கும் சார். இந்த பாலம் இல்லாம மேல இருந்த பொருளை கீழே கொண்டு வர முடியல, கீழே வந்து வாங்கின பொருளை மேல கொண்டு போக முடியல. அது கீழே வந்தவங்க நாங்க எந்த பொருளையும் வாங்கி மேல கொண்டு போகவே முடியல சார். 10 நாள் இருந்தாலும் இங்கே தங்க வேண்டியதா இருக்கு சார். அதே மாதிரி மேல இருக்கவங்களும் எங்களை வந்து கூட்டு போறதுக்கு வாய்ப்பும் கிடையாது சார். 2 ஆறு தாண்டி வர வேண்டியிருக்கு. இதுல இந்த அரசு பார்த்து இந்த பாலத்தை கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.